வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேப்பர் கட்டிங் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி லைனிங்கும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து எப்படி கட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இந்த மாதிரி இவ்வளோ அழகாக கட் பண்ணி முடிச்சிடலாம். பிகினர்ஸ் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்து கட் பண்ணலாம். இதை நம்ம ஃபஸ்ட் போட்டிருந்த பேப்பர் கட்டிங், நம்ம பேப்பர் கட்டிங் என்னென்ன போட்டிருந்தோமோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், அதுக்கப்புறம் பட்டி, நம்மளோட ஸ்லீவ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை வந்து ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு லைனிங்கு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே ரெண்டாக ஃபோல்டு பண்ணால் வந்து போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து நான் அளவு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பேப்பர் கட்டிங்கில் வந்து கொடுக்கல இல்லையா, அதனால் இந்த லைனிங்கில் வந்து 1.5 இன்ச் கீழே கொடுத்துட்டு அதுக்கு ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுற ஒரு லைனும் அதுக்கு மேலே 1.5 இன்ச் அளவு கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சா பேக் பார்ட்டை வந்து போட்டு சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த எஜ் நம்ம அதை கட் பண்ண அந்த எஜ்ஜோடு சேர்த்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த பேப்பர் வந்து சுருண்டுக்கிட்ட மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அது மேலே ஏதாவது ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நல்லா கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அதையும் வந்து நான் சின்னதாக ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி, இப்போ நம்ம ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணோம் இல்லையா லைனிங்கை, அந்த லைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பட்டியும் அதுக்கப்புறம் பேக் சைட் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் போட்டு நான் சைடு ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் அன்னியூனாக இந்த ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே தான் நம்ம இப்போ எப்படி கட் பண்ணுறோமோ நம்ம அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே வந்து கட் பண்ணணும். ஆனால் என்ன மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன அளவு வந்து கொடுத்துருக்கோமோ மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கரெக்டாக அதே அளவு தான் வந்து கட் பண்ணணும். எக்ஸாக வந்து கொடுக்கக்கூடாது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பட்டி சைடு வந்து மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம மேலே இருக்க அந்த யூ மாதிரி போட்டு வந்து ட்ரா பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த யூ மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக ஃபேப்ரிக் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து எக்ஸஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும் போது அதிகமாக வந்தாலும் நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஆனால் கம்மியாக வந்துச்சுன்னா நமக்கு அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து சுத்தமாக நல்லா இல்லாமல் போயிடும். இல்லை கொஞ்சம் வந்து எக்ஸஸாக வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம தேவையில்லாம் கடைசியாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிடுவோம். நம்ம இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் ஒரு பக்கம் 1/2 இன்ச் போகும், ஒரு பக்கம் 1/4 இன்ச் வந்து போகும். இப்போ நான் லைன் போட்டிருக்க மாதிரி அந்த நெக்குக்கிட்ட கொஞ்சமாக நெக்கு வித்துட்டு கொஞ்சம் லைன் போட்டு வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிற அந்த ப்ராப்ளம் வந்து வராது. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு சின்னதாக ஒரு லைன் போட்டு அவ்வளோதான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது முடிச்சிட்டோம், பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கார்னரில் வந்து ஸ்லீவும் இன்னொரு கார்னர் வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணணும். இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்து 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து மறந்துடக்கூடாது. ஒரு பக்கம் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கணும், ஒரு பக்கம் இப்போ நான் மார்க் பண்ணுற சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு, இன்னொரு பக்கம் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கணும். இப்போ இது வந்து லைனிங் ஃபேப்ரிக் அப்படின்றதுனால 1/2 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபோல்டு பண்ணி தைக்கிறது எனக்கு 1/2 இன்ச் வந்து போதும். ஒருவேளை லைனிங்கே இல்லாமல் வெறும் நார்மல் ப்ளவுஸ் தான் நீங்கள் வந்து 1 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா சைடும் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைடு ஹாம்கோல் வந்து கட் பண்ணோம். இந்த கீழே அன்இவனாக இருக்கிறதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டராக நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்லீவோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணோம். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த வளைவாக வந்து வரும் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு வால் மாதிரி குட்டிஸாக ஒரு பீஸ் வந்ததோ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஃபேப்ரிக்லேயும் வந்து இப்படி தான் வரணும். அதே மாதிரி எனக்கு வந்துருச்சு. நான் இதையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கப்புறமா சென்டராக ஒரு ஃபேப்ரிக் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு 2 ஸ்லீவுக்கும் இதுக்கு வந்து ஃபேப்ரிக் எல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கம் வேணால் நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி வந்து நம்ம போட்டு வந்து கட் பண்ணிக்க முடியும். சென்டராக வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேக் சைடும் ஸ்லீவ் இது வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிட்டோம்னா சென்டராக ஃபேப்ரிக்கை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் கையை வச்சுட்டே போய்ட்டு அங்கே ஒரு டாட் வச்சேன். கீழே 3 டாட்டை வந்து இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் வச்சு வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி வந்து இன்னொரு சைடில் இருக்கிற டாட்டு, அந்த ஹாம்கோலுக்கு கிட்ட இருக்க டாட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா டாட்டெல்லாம் ஒரு பக்கம் தான் வந்து மார்க் பண்ணியிருப்போம். நம்ம மார்க் பண்ணது வழியே ஒரு 2-3 டைம் அழுத்தி மார்க் பண்ணிங்கன்னா பின்னாடி பக்கம் ஓரளவுக்கு தெரியும். நம்ம தெரியுது போக அந்த டாட்டுன்னு ஒரு பக்கம் நம்ம அமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த 3 சைடு அந்த 3 டாட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு டைம் பின்னாடி பக்கம் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து போயிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் வந்து
பேக் பார்ட்டு அதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பட்டி வந்து கட் பண்ணணும். இது வந்து எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து அந்த லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்தை ஒட்டி வந்து கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எக்ஸஸாக ஃபேப்ரிக் வந்து கொடுத்தே வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டு போடுறதுலாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடும். நம்ம ஆனால் கொஞ்சம் அதிகமாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் விட்டு கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் வந்து ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இப்போ லைனிங் அந்த சைடில் அன்னிவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணுறோம். மொத்தம் 4 லேயர் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நான் இதை எப்படி ஃபோல்டு பண்ணி பண்ணுறேனோ அதே மாதிரி தான் இந்த லைனிங்கும் வந்து நான் பண்ணேன் பாருங்கள். ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து நம்ம 4 மடிப்பு வந்து நமக்கு வேணும். இப்போ ஒரு பக்கம் ஃபோல்டிங் சைடையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் எனக்கு கரெக்டாக ஈவனாக வந்து இருக்குது. நான் அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுவது வந்து அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்குறோம். லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணுவோம். பட் லைன் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் பட்டி ஃப்ரண்ட்டு பேக்கு எது கட் பண்ணாலுமே எக்ஸஸாக கொடுக்கணும். இப்போ நம்ம இன்னும் சென்டராக இருக்க ஃபேப்ரிக் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிறத வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். நீங்கள் பிகினஸாக இருந்தால் மார்க் பண்ணுறதா இருந்தால் மார்க் பண்ணிக்கலாம். இருந்தாலும் மார்க் பண்ணாமல் நீங்கள் அந்த ஃபேப்ரிக் அப்படியே போட்டு அது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அது அந்தளவுக்கு வந்து அசையாது. எந்த வந்து மேலேயும் காட்டன் கீழேயும் காட்டன்றதுனால எனக்கு எதுவும் அந்த நழுவிட்டு போகிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எல்லா பக்கமும் வந்து கட் பண்ணிட்டோம். பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டையும் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட்டிங் வேலை வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. தைக்கிறதுக்கு முன்னாடி கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஏதாவது வந்து டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவே வந்து கற்றுக்கலாம். பிகினஸாக இருந்தால் கூட